நாடுன்னு கேட்டால் 2535 வருஷம் ஆனது நமக்கு சங்கர பகவத்பாதா பூமியில் உண்டாகி, அதனால சங்கராச்சாரியா மதமான இந்த வருஷம் 2535 அப்படிங்கிறதாக தெரிகிறது. அதுபோல எல்லாரும் சந்தியாவந்தனம், நம்ம மாத்து குழந்தையெல்லாம் இருந்தால் சந்தியாவந்தனம் பண்ணுடா அப்படின்னு சொல்லணும். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டா உடனே கத்திக்கிட்டோ இங்கிட்டோ சந்தியாவந்தனம் சொல்லணும், விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லு, வெள்ளிக்கிழமை சகஸ்ரநாமம் சொல்லு, காலையில் சந்தியாவந்தனம் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு போயிடும். 7 மணிக்குள்ளேயே பண்ணிட்டு சாப்பிட்டு எல்லாத்தையும் கட்டிட்டு போயிடும் அப்படிங்கிறதாக சொல்லணும். 7 மணிக்கு பண்ணதுனால தப்பு, பண்ணாமல் இருக்கிறத காட்டிலும் பண்ணுறது ஒரு சத்து. அப்படி நம்மளுடைய நித்தியகர்ம அனுஷ்டானங்களை நல்லபடியாக பண்ணிட்டு, மற்ற இதர மதமாக இருந்தால் ஹிந்துக்களாக இருந்தாலும் சனாதன தர்மத்தை எல்லாருக்குமே சொல்லியிருக்கு. அவள் தான் என்ன சொல்றாங்க, தீமையத்து சுவாமிகிட்ட ஸ்லோகம் சொல்லலாம், சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணலாம், போயிட்டு வரணும் திருப்பி சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணி ஏற்றி அம்மாவுக்காக நமஸ்காரம் பண்ணுறது. இது போல பழைய சம்ஸ்காரங்கள் எல்லாம் எல்லாரும் சொல்லி கொடுத்து செவ்வாய் வெள்ளியான குழந்தைய அழைச்சின்னு கோவிலுக்கு போகிறது. இது போல தர்மங்களையும் சனாதன மதத்தையும் நம்ம எல்லாரும் விருத்தி பண்ணி எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். நம்மளுடைய ஊரில் சங்கரதீர்த்த சுவாமிகள் நமக்காக அனுகிரகம் இந்த ஊர்லேயே இருக்கிறார். இந்த ஊர் மக்களான நீங்களும் அவளுக்கு தரிசனம் பண்ணிட்டு அவளுக்கு ரொம்ப பழம் புஷ்பங்கள்லாம் கொடுத்துட்டு ரொம்ப ஆத்மார்த்தமாக கைங்கரியம் பண்ணியிருக்கேன். இது இன்னும் அதிகமாக இந்த ஊரில் எல்லா உற்சவங்களும் நடந்தது மேற்படி எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும் அப்படிங்கிறதாக பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். விசேஷமாக